ஸ்டைல் பெட் மேக்கிங். ஓல்டு ஸ்டைல் பெட் மேக்கிங். ஒரு நல்ல ஹவுஸ்கீப்பர் நல்ல மற்றும் இறுக்கமான பெட்டை தயார் செய்வது மிகவும் முக்கியம். ஹோட்டல்களில் பெட்கள் இரண்டு வழிகளில் செய்யப்படுகின்றன: பழைய ஸ்டைல் பெட் மற்றும் புதிய ஸ்டைல் பெட். இன்று இந்த வீடியோவில் பழைய ஸ்டைல் பெட்டை எப்படி உருவாக்குவது என்பதை கற்றுக்கொள்வோம். இதற்கு தேவையான பொருட்கள்: 4 பில்லோ கவர்கள், 3 பெட்ஷீட்கள், பிளாங்கெட், 4 பில்லோக்கள், மேட்ரஸ் புரொடெக்டர். பெட் தயார் செய்யும் போது பின்வருவனவற்றை நினைவில் கொள்ளவும்: பில்லோ கவர்கள் மற்றும் பெட்ஷீட்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். துணி எங்கும் கிழிந்து போயிருக்க கூடாது. அதில் கரைகளோ புள்ளிகளோ இருக்கக்கூடாது. பெட் தயார் செய்யும் போது அதில் மடிப்புகள் சுருக்கங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போது பெட் தயார் செய்யும் செயல்முறையை புரிந்து கொள்வோம். பில்லோக்களை அவற்றின் கவர்களிலிருந்து அகற்றி பிளாங்கெட்டை பக்கமாக வைக்கவும். பயன்படுத்தப்பட்ட அனைத்து துணிகளையும் ட்ராலியில் உள்ள லினன் பையில் வைக்கவும். படுக்கையை தயார் செய்ய ட்ராலியில் இருந்து 3 பெட்ஷீட்கள் மற்றும் 4 பில்லோ கவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். பெட் தயார் செய்வதை தொடங்க பெட்டை உங்களை நோக்கி இழுத்து மேட்ரஸ் புரொடெக்டரை சரி செய்யவும். முதல் பெட்ஷீட்டை பெட்டில் வைக்கவும். பெட்ஷீட்டின் முடிக்கப்பட்ட மூலை மேல் நோக்கி இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். முதலில் ஹெட்போர்டில் இருந்து ஷீட்டை உள்ளே இழுக்கவும். அனைத்து மூலைகளிலும் ஒரு மைட்டர் ஃபோல்டை செய்து மீதமுள்ள பெட்ஷீட்டை உள்ளே இழுக்கவும். இப்போது முதல் பெட்ஷீட்டில் இரண்டாவது பெட்ஷீட்டை விரிக்கவும். இரண்டாவது பெட்ஷீட்டின் ஸ்டிச் சீம் மேல் நோக்கி இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள். இரண்டாவது பெட்ஷீட்டின் மீது பிளாங்கெட்டை விரிக்கவும். இப்போது மூன்றாவது பெட்ஷீட்டை பிளாங்கெட்டின் மேல் விரிக்கவும். பெட்ஷீட்டின் முடிக்கப்பட்ட மூலை மேல் நோக்கி இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் பிறகு பெட்ஷீட்டை ஹெட்போர்டில் இருந்து 8 முதல் 10 இன்ச் வரை மடியுங்கள். இப்போது பெட்டின் அடிப்பகுதியில் இருந்து ஒரு மைட்டர் மடிப்பை செய்து மீதமுள்ள பெட்ஷீட் மற்றும் போர்வையை உள்ளே வைக்கவும். இப்போது பில்லோக்களை பில்லோ கவர்களில் செருகவும். மற்றும் அவற்றை ஹெட்போர்டுக்கு அருகில் வைக்கவும். பெட் ரன்னர் மற்றும் குஷனை கொண்டு வந்து பெட் ரன்னரை பெட்டின் அடிப்பகுதியில் வைக்கவும். ரன்னர் இருபுறமும் சமமாக சீரமைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். பில்லோக்களுக்கு முன்னால் குஷன்களை அழகாக வைக்கவும். 5 நிமிடங்களுக்குள் சுத்தமாகவும் இறுக்கமாகவும் தயார் செய்யப்பட்ட பெட்டை உருவாக்க முயலவும். இந்த வழியில் நீங்கள் ஒரு பெட்டை உருவாக்க கற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் இதை பயிற்சி செய்ய வேண்டும். மேலும் ஒரு ஹவுஸ்கீப்பர் ஒரு நாளில் 12 முதல் 13 அறைகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதையும், ஒரு அறையில் குறைந்தது ஒரு பெட்டாவது இருப்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். எனவே மீண்டும் மீண்டும் முயற்சிப்பதன் மூலம் உங்கள் வேகத்தை மேம்படுத்துவது முக்கியம்.